என் பெயர் திவ்யா. நான் இந்த நகரத்தில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தேன். என் அருகில் இருந்த வீட்டில் வசித்த ரேவதி என் நெருங்கிய நண்பி. அவள் கணவர் வெளிநகரத்தில் வேலை செய்தார். அவர் சில சமயங்களில் மட்டும்தான் வீட்டுக்கு வருவார். நான் இந்த உலகில் மிகவும் சீக்கிரமான குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டேன். ஏனென்றால் அங்கு நடக்கும் காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருந்தன. என் கணவர் இரவு பகலாக உழைப்பார். அவர் காலையில் வேலைக்கு சென்று இரவில் திரும்புவார். இப்படிப்பட்ட வீட்டில் நானும் ரேவதியும் மட்டுமே இருப்போம். ஒரு நாள் ரேவதி எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு என் மாமனாரின் அறைக்கு சென்றாள். அவள் கையில் ஒரு சிறிய பாட்டில் எண்ணெய் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவள் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டாள். இந்த நேரத்தில் அவளுக்கு அங்கே என்ன வேலை? ஏன் என்னை எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறாள் என்று நான் திகைத்து போனேன். சிறிது நேரம் நான் நின்றேன். ஒருவேளை என்னை கொடுக்கப் போயிருப்பாள். கதவு தவறுதலாக மூடியிருக்கும். இப்போது வந்துவிடுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் திரும்பி வரவில்லை. அரை மணி நேரம் நான் காத்திருந்தேன். ஆனால் அவள் திரும்பி வரவில்லை. சிறிது நேரம் கழித்து சமையலறைக்கு சென்றேன். அப்போதும் ரேவதி தன் அறையில் இல்லை என்பதையும் மாமனாரின் அறையின் விளக்கும் அணைந்திருந்தது என்பதையும் கவனித்தேன். அதாவது அவர்கள் இருவரும் தூங்கிவிட்டார்கள். காலையில் நான் ரேவதியிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. அடுத்த நாள் மீண்டும் இதுவே நடக்கத் தொடங்கியது. அவள் இரவு வேலையை முடித்துவிட்டு எல்லோரும் தூங்கிய பிறகு என்னை எடுத்துக்கொண்டு என் மாமனாரின் அறைக்கு சென்று விடுவாள். என் கணவர் நள்ளிரவில் வருவதால் நான் நீண்ட நேரம் விழித்திருந்தேன். கதவு மூடியிருந்த விஷயங்கள் என்னை மிகவும் கவலைப்படுத்தியிருந்தன. நான் மெதுவாக நடந்து அறைக்கு அருகில் சென்றேன். பிறகு நான் கேட்ட சத்தங்கள் என் கால்களுக்கு கீழே தரையையே நகர்த்திவிட்டன. அறையிலிருந்து ரேவதியின் அணுகுரல் கேட்டது. நான் என்ன நடக்கிறது என்று யோசித்தேன். ஒருவேளை அது என் பிரமையாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நான் சத்தத்தை கேட்டேன். இப்போது எனக்கு ஒன்று நிச்சயம். ஏதோ தவறு நடக்கிறது. நான் கதவை தட்டினேன். அப்போது அறையின் விளக்குகள் அணைந்தன. நான் பயந்து விட்டேன். அடுத்த நாள் ரேவதியிடம் பேச நினைத்தேன். அவள் என் எதிரே அமர்ந்து போன் பார்த்து கொண்டிருந்தாள். நான் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்தேன். நான் அவளிடம், நேற்று இரவு நீங்கள் மாமனாரின் அறைக்கு என்ன செய்ய சென்றீர்கள்? உங்கள் கையில் எண்ணெய் இருந்தது. நீங்கள் கதவையும் மூடிவிட்டீர்கள் என்று கேட்டேன். ரேவதியின் முகம் விலகிவிட்டது. என்னிடமிருந்து இப்படிப்பட்ட கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு காலில் வலி இருந்தது. அதனால் கால்களை அழுத்தி என்னை தேய்த்தால் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் என்று விரித்தேன் என்றாள். நான் சரி, நீங்கள் மசாஜ் செய்ய சென்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் கதவை ஏன் மூட வேண்டும்? நீங்கள் உள்ளே சென்று உட்கார்ந்து விட்டீர்கள். நான் அரை மணி நேரமாக பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் உங்கள் அறையில் இல்லை என்றேன். அவள் என்னிடம் போய் சொன்னாள். நான் அறையில் இல்லை, குளியல் அறைக்கு சென்றிருந்தேன். அதனால் நீ என்னை பார்த்திருக்க மாட்டாய். என் உடல்நிலை சற்று சரியில்லை என்றாள். ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு ஒரு உறவினர் வந்திருந்தார். அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது, உன் கணவரும் திருமணத்திற்கு முன்பு வேறு நகரத்திற்கு செல்ல விரும்பினார். ஆனால் அவருடைய தந்தை அவரை அனுமதிக்கவில்லை என்று கூறினார். நான், என் கணவர் வெளிநகரம் செல்லாமல் இருப்பது நல்லதுதான். நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், ஆமாம், ரேவதியின் கணவரும் வெளிநாட்டில் இருக்கிறார். பாவம், எவ்வளவு சோகமாக இருக்கிறாள். அவள் மனதிற்குள் எப்படி உணர்வாள் என்றார். நான் சோகமாக இருக்கிறாள் என்று தோன்றவில்லை. சாதாரணமாகத்தான் இருக்கிறாள். தயாராகுகிறாள். புதிய ஆடைகளை அணிகிறாள் என்று சொன்னேன். அதற்கு அந்த உறவினர், இல்லை, அப்படி இருக்க முடியாது.
நாங்கள் அவளை மிகவும் சோகமாகத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்றார். நான் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். கணவர் அருகில் இல்லாத போது யார் பார்க்க வேண்டும் என்று ஒரு பெண் தயாராகிறாள். ரேவதியை பார்த்தால் அவளுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்று சிறிதும் தோன்றவில்லை. இந்த வீட்டில் அவள் கணவரை பற்றி ஒருபோதும் எந்த பேச்சும் இருந்ததில்லை. அவருடைய பெயரை யாரும் உச்சரித்ததில்லை. நான் அவருடைய புகைப்படத்தையும் பார்த்ததில்லை. ரேவதி தன் கணவருடன் பேசிக் கொண்டதையும் நான் பார்த்ததில்லை. கணவர் வெளிநாட்டில் இருந்தால் தொலைபேசியில் பேசுவார் அல்லவா? என் மாமனார் கூட என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் என்று ஒருபோதும் குறிப்பிட்டதில்லை. நாங்கள் ஒரு நாள் அனைவரும் உணவு அருந்து கொண்டிருந்த போது என் மாமனார் கடவுள் எனக்கு ஒரே ஒரு மகனைதான் கொடுத்திருக்கிறார், இவையெல்லாம் அவனுக்குதான் சொந்தம் என்று கூறிக்கொண்டே இரும்பத் தொடங்கினார். நான் மாமா உங்களுக்கு இன்னொரு மகனும் இருக்கிறார் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு அவர் ஆமாம், இன்னொரு மகனும் இருக்கிறான். இதைக் கேட்டு நாங்கள் அனைவரும் திகைத்துப் போனோம். அவர் எப்படி ஒரு மகனை மறக்க முடியும்? என் கணவரும் விசித்திரமான முகபாவம் காட்டினார். ரேவதியும் அங்குமிங்கும் பார்த்தாள். இந்த மூவரும் என்னிடமிருந்து ஏதோ மறைக்கிறார்கள் என்று தோன்றியது. நான் மீண்டும் ஒரு நாள் ரேவதி கையில் எண்ணெயுடன் மாமனாரின் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டதை பார்த்தேன். மறுநாள் ரேவதியிடம் கேள்வி கேட்டேன். அதற்கு அவள் மாமனாரின் கால்களில் வலி இருப்பதாகவும் அவருக்கு தூக்கம் வராது என்றும் கால்களை அமுக்கினால்தான் தூங்குவார் என்றும் சொன்னாள். ஆனால் நான் யோசித்தது என்னவென்றால், அவர் தூங்கிய பிறகும் அவள் ஏன் தன் அறைக்கு திரும்புவதில்லை? என் மாமனாரின் அறையிலேயே இருக்கிறாள். இரவு முழுவதும் கால்களை அமுக்கிக் கொண்டே இருக்கிறாளா? தினமும் மாமனாரின் அருகிலேயே தூங்குகிறாளா? அவளுக்கு அங்கே என்ன வேலை? மேலும் அந்த சத்தங்கள், அவற்றை பற்றி நினைத்தாலே என் மனம் குழப்பி. இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று நான் யோசிக்க விரும்பவில்லை. ஒரு நாள் திடீரென்று நான் திகைத்து போனேன். நான் ரேவதி ஆடை மாற்றிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டேன். அவள் என்னை பார்த்து சட்டென்று அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் நான் அவளை விட அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன். நீங்கள் தாயாகப் போகிறீர்கள், இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையே என்று கேட்டேன். அவள் மிகவும் பயந்தாள். பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு, எங்கள் குடும்பத்தில் இதையெல்லாம் சொல்வதில்லை. குழந்தை 7 மாதங்கள் ஆகும் வரை யாரிடமும் இந்த விஷயத்தை சொல்வதில்லை. சொன்னால் கண் திருஷ்டி பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் நான் தாயாகப் போகிறேன் என்று யாரிடமும் சொல்லவில்லை என்றாள். நான் கேட்டேன். என் கணவரும் என்னிடம் இதைப் பற்றி சொல்லவில்லை. மாமனாரும் இதைப் பற்றி ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அவர்களுக்கும் தெரியாதா? ரேவதாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவள் ஒருவேளை மறந்துவிட்டார்கள் என்றால், நான் நினைத்தேன் இவ்வளவு பெரிய விஷயத்தை யாராவது எப்படி மறக்க முடியும்? எனக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் ரேவதா மிகவும் தளர்வான ஆடைகளை அணிந்திருந்தாள். ஆனால் இப்போது அவளை பார்த்தால் அவளுக்கு 8வது மாதம் நடப்பது போல் இருந்தது. இதன் பொருள் 8 மாதங்களுக்கு முன்பு என் கணவரின் அண்ணன் வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வீட்டில் யாரும் அவருடைய பெயரை கூட உச்சரிப்பதில்லை. அவர்களுக்குள் ஏதேனும் பகை இருந்ததா? அல்லது அவர்களுக்கு அவரை பிடிக்கவில்லையா? இந்த வீட்டில் நான் 1 மாதம்தான் இருந்தேன். அவரும் அவளுக்காக எதுவும் அனுப்பவில்லை. பார்சல் இல்லை, தொலைபேசி அழைப்பும் இல்லை. பிறகு நான் நினைத்தேன், ஒருபுறம் ரேவதாவுக்கு இப்படி ஒரு நிலை, மறுபுறம் என் மாமனார் இன்னும் அவளை கால்களை அமுக்க அழைக்கிறார், இன்னும் கால்களில் மசாஜ் செய்ய வைக்கிறார். அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். அவளுக்கு ஓய்வு தேவை என்று அவர் யோசிக்க வேண்டாமா? ஒரு நாள் நாங்கள் அனைவரும் உணவு அருந்து கொண்டிருந்த போது ரேவதாவிடம், நான் உங்களுக்காக மாங்காய் ஊறுகை செய்திருக்கிறேன். இந்த நிலையில் உங்களுக்கு மாங்காய் சாப்பிட பிடிக்கும் அல்லவா என்றேன். இதை கேட்டதும் ரேவதாவின் தொண்டையில் உணவு சிக்கிக் கொண்டது. மாமனாரும் அவளை பெரிய ஆச்சரியத்துடன் பார்த்தார்.
அவர் எல்லோர் முன்னிலையிலும் உனக்கு என்ன ஆயிற்று, நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று உனக்கு யார் சொன்னது? என் கணவர் என்னை சந்திக்கவே வரவில்லை என்றாள். அப்போது எனக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. ஏனென்றால் ரேவதா உடனடியாக போய் சொல்லிவிட்டாள். அவள் கர்ப்பமாக இருப்பது எனக்கு நன்றாக தெரியும். அவள் கணவர் வரவில்லை என்றால் இந்த குழந்தை யாருடையது? என் மாமனாரும் அவள் உன்னிடம் கேலி செய்தால் நீ அதை உண்மையாக எடுத்துக் கொண்டாய். அப்படிப்பட்ட நல்ல செய்தி எதுவும் இப்போது இல்லை. இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் உன்னைப் போலவே காத்திருக்கிறோம் என்றார். நீங்களாவது எங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கும். என் மாமனார் திடீரென ரேவதாவிடம் உன்னை உன் அம்மா வீட்டில் விட்டு வர வேண்டும், வா, நான் உன்னை விட்டு வருகிறேன். நான் இதை மறந்துவிட்டேன், நீயும் எனக்கு நினைவூட்டவில்லை. இப்போது இவள் கணவர் வீட்டில் இல்லை, இந்த பொறுப்பை நான் தான் நிறைவேற்ற வேண்டும் என்றார். நீங்கள் இருவரும் கணவன் மனைவி அமர்ந்து சாப்பிடுங்கள். நாங்கள் கிளம்புகிறோம் என்றார். ரேவதாவின் முகம் வெளிறிவிட்டது. அவள் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளது வாழ்க்கையை நாசமாக்கி விட்டேன் என்பது போல. என் மாமனார் அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அவர்கள் சென்று விட்டதும் என் கணவர் என்னிடம், இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டார். நான் பார்த்தேன், அவளது வயிறு பெரியதாக இருந்தது என்றேன். என் கணவரும் சிரிக்கத் தொடங்கினார். அவளது வயிறு சாப்பிட்டதால் பெரியதாய் இருக்கிறது. நீ கர்ப்பமாக இருக்கிறாள் என்று நினைக்கிறாய். என் அண்ணன் 2 வருடங்களாக வீட்டுக்கு வரவில்லை. அப்படி என்றால் குழந்தை எங்கிருந்து வரும் என்றார். நான் என் கணவரிடம் எதுவும் சொல்லவில்லை. பாலிடமும் இல்லை. ஆனால் விஷயம் தெளிவாக இருந்தது. என் கண்களாலும் பார்த்தேன். ரேவதா கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு 6வது மாதம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் ஏன் இந்த விஷயத்தை மறைத்துக் கொண்டிருந்தாள்? என் மாமனார் ரேவதாவை அவள் பிறந்த வீட்டிலிருந்து இரவு அழைத்து வந்தார். ரேவதாவை பார்த்து நான் மீண்டும் ஆச்சரியப்பட்டேன். அவள் முகத்தில் ஒரு பெரிய காயம் இருந்தது. யாரோ அடித்தது போல. நான் அவளிடம் என்ன நடந்தது, இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். அவள், நான் ஆட்டோவிலிருந்து விழுந்து விட்டேன். என் முகம் தரையில் விழுந்தது என்றாள். நான் திகைத்து போனேன். ரேவதாவை பார்த்தால் அவள் பொய் சொல்கிறாள் என்று தோன்றியது. அவள் தன் அறைக்கு சென்று விட்டாள். உணவும் சாப்பிடவில்லை. அவள் ஆட்டோவிலிருந்து விழுந்து அவள் முகம் தரையில் பட்டிருந்தால் அவள் முகத்திற்கு காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. யாரோ வேண்டுமென்றே அவளை அடித்தது போல் இருந்தது. இன்றும் இரவு அவள் என் மாமனாரின் அறைக்கு செல்லும்போது அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் அறைக்குள் செல்லும்போது அவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். நான் இந்த பாவம் செய்தவளுக்கு ஏதோ அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இவள் இதையெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்கிறாள் என்று நினைத்தேன். ஒரு நாள் எனக்கு மிகவும் கோபம் வந்து ரேவதியிடம், ஏன் இவ்வளவு பெரிய பொய் சொல்கிறீர்கள்? நான் ஒன்றும் குருடி இல்லை. நீங்கள் தாயாகப் போகிறீர்கள் என்று என் கண்களால் பார்த்தேன். நீங்கள் ஒன்றும் கோழி வயிறு வைத்திருக்கவில்லை. நீங்கள் அவ்வளவாக சாப்பிடுவதும் இல்லை. அதனால் நீங்கள் குண்டாக மாட்டீர்கள். உங்கள் வயிற்றில் இருப்பது யாருடைய குழந்தை? உங்கள் கணவர் 2 வருடங்களாக வீட்டுக்கு வரவில்லை என்றால் இந்த குழந்தை யாருடையது என்றேன். ரேவதா என் பேச்சை கேட்டாள். ஆனால் எதுவும் பதில் சொல்லவில்லை. நான் அந்த அறையிலிருந்து ஏன் திரும்பி வருவதில்லை? என்னை தடவிவிட்டு திரும்பி வந்துவிடுங்கள். அங்கே தூங்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு எந்த கால்களில் வலி இருக்கிறது? தினமும் உங்களிடம் மசாஜ் செய்ய சொல்கிறார். என்ன வேலை செய்கிறார்? நீங்கள் இருவரும் சேர்ந்து ஏதேனும் திட்டம் தீட்டுகிறீர்கள் என்றால் அதை என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள் என எனக்கு தெரிந்தால் நான் உங்கள் இருவரையும் தெரு முழுவதும் அவமானப்படுத்துவேன். உங்களை விடமாட்டேன். ஒரு பெண் ஒரு ஆண் இல்லாமல் இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும்.
உங்கள் கணவர் 2 வருடங்களாக வீட்டுக்கு வரவில்லை. ஆனால் இந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வந்தால் யாரே தன் தந்தை என்று சொல்லும். நீங்கள் அதை இந்த உலகத்திற்கு கொண்டுவர விரும்பவில்லையா? எவ்வளவு காலம் இதை மறைப்பீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? ரேவதாவுக்கு கோபம் வந்தது. அவள், சரி, நான் என் மாமனாரின் அறைக்கு செல்கிறேன் என்று நீ நினைத்தால், என் குழந்தையையும் என் கணவருடையது இல்லை என்று நீ நினைத்தால், இன்று எனக்கு பதிலாக நீ என் மாமனாரின் அறைக்கு சென்று அவருக்கு எண்ணெய் தேய்த்துவிடு. அங்கே என்ன நடக்கிறது என்று நீயே பார்த்துக்கொள் என்றாள். நான், சரி, நான் போகிறேன். என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன் என்றேன். அவள் மாமனார் அறையின் விளக்கை முன்பே அணைத்திருப்பார். அங்கு உனக்கு எண்ணெய் தடவு என்று மட்டுமே சொல்லுவார். நீ நிம்மதியாக தடவலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள். நான், சரி, நான் போவேன், உள்ள என்ன நடக்கிறது என்று பார்ப்பேன் என்றேன். எனக்கு ரேவதாவின் மீதுதான் தவறாக இருப்பதாக தோன்றியது. ஏதாவது தவறு நடந்தால் அவள் ஏன் யாரிடமும் சொல்லவில்லை? என் மாமனார் அவளை வற்புறுத்தினால் அவள் ஏன் அதை பொறுத்து கொண்டிருந்தாள்? ஏன் தன் கணவரிடம் பேச விரும்பவில்லை? என் கணவரிடமும் சொல்லவில்லை. யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் என்னிடம் சொல்லி இருக்கலாம். நான் அவளுக்கு உதவி இருப்பேன். நான் கேட்ட அந்த சத்தத்தை பற்றி யோசித்தால் ரேவதா மீது எனக்கு சந்தேகம் வந்தது. என் கணவர் வழக்கமாக தாமதமாக வருவார். என் மாமனார் இரவு 10 மணிக்கே தூங்கிவிடுவார். அதனால் ரேவதா என்னிடம், இன்று நீ போ என்றால், நான் பார்த்தேன், அறையின் விளக்குகள் முன்பே அணைக்கப்பட்டிருந்தன. நான் என் கையில் எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றேன். ரேவதா உள்ளே சென்றவுடன், கதவை மூடிக்கொள். ஏதாவது கேட்டால் ஆம் ஊ என்று மட்டும் சொல் என்றாள். எனக்கு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என் மாமனார். தெரிந்தாலும் நான் உடனே வெளியே வந்துவிடுவேன். ரேவதா வெளியேதான் நின்றிருந்தாள். ஆனால் நான் உள்ளே சென்றதும் என் மாமனார் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். என் காதுகளை நான் குத்திக் கொண்டேன். அவர், என் அன்பே, இன்று ஏன் இவ்வளவு தாமதமாகிவிட்டது என்றார். நான் முற்றிலும் திகைத்து போனேன். என் அருகில் உட்கார், ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? என்ன ஆயிற்று? என் மீது கோபமா? அவர் யாரோ தன் மனைவியுடன் பேசுவது போல் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அங்கே 2 நிமிடங்களே ஆகின. நான் உடனே அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன். ரேவதாவை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். பிறகு அவள் என்னை தன் அறைக்கு அழைத்துச் சென்று மாமனார் அருகில் மணமகள் போல் அமர்ந்திருந்த ஒரு புகைப்படத்தை காட்டினாள். அவள், இது என் மாமனார் இல்லை, என் கணவர். நான் திருமணம் செய்து கொண்டேன். நீ கேட்ட அந்த சத்தம் இந்த காரணத்தினால்தான். இந்த நிலையில் அவர் கால்களை அழுத்தி நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். அதனால்தான் என் வாயிலிருந்து அத்தகைய சத்தம் வரத் தொடங்கியது. உன் மாமனார் நல்ல மனிதர் அல்ல. அவர் என்னை துன்புறுத்துகிறார். எனக்கு யாரும் இல்லை என்பதால் என்னை தன் அடிமையாக நினைக்கிறார். ஆனால் இவர்தான் என் கணவர். இந்த குழந்தையும் இவருடையதுதான் என்றாள். குழந்தை பிறக்கப் போகும்போது அவர் என்னை கிராமத்திற்கு அனுப்பிவிடுவார். பின்னர் ஏதாவது செய்து இது தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்று கூறிவிடுவார் என்று அவர் கூறியிருந்தார். உன் கணவன் இந்த திட்டத்தை உருவாக்கினான். உனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. இல்லை என்றால் எங்கள் குடும்பத்தில் அவமானம் ஏற்படும். நீ எல்லோரிடமும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னபோது என் கணவர் என் மீது மிகவும் கோபம் அடைந்தார். என் மீது கையை வைத்தார். அதனால்தான் என் முகத்தில் காயம் ஏற்பட்டது. இந்த குடும்பம் மிகவும் விசித்திரமானது. இங்கு நிறைய ரகசியங்கள் புதிந்துள்ளன. அவற்றில் நானும் ஒரு ரகசியம். உன் கணவன் ஒருவேளை உனக்கு இதை சொல்லி இருந்தால் நீ வித்தியாசமாக நினைக்க மாட்டாய். உனக்கு வருத்தமாக இருக்காது. ஆனால் இப்போது நீ உன் கணவனிடம் உனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லாதே. மௌனமாக இரு. நீ இங்கு சில மாதங்கள் இருந்த பிறகு என் கணவரே இதையெல்லாம் உனக்கு சொல்வார்.
ஆனால் அதுவரை என் விஷயத்தில் நீ தலையிடுவதை நிறுத்திவிடு. அதனால்தான் இன்று உன்னை எனக்கு பதிலாக அறைக்கு அனுப்பினேன். அதனால் உனக்கு நம்பிக்கை வரும் என்றாள். நான் ரேவதாவிடம் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்று அவளிடம் உறுதி அளித்தேன். ஏனென்றால் என்னால் அவளது வாழ்க்கையும் நாசமாகலாம். அதன் பிறகு நான் இந்த விஷயத்தை என் கணவனிடம் சொன்னேன். அவரும் வெட்கப்பட்டார். அவர், நீ இங்கு வந்தபோது நீ எப்படிப்பட்டவர்களின் வீட்டுக்கு வந்திருக்கிறாய் என்று நீ நினைக்கக் கூடாது என்று நான் விரும்பினேன். என் தந்தை இந்த பெண்ணை மணந்து கொண்டார். அதனால்தான் நம் திருமணத்திற்கு எதிராக இல்லை. அவர்களை அவர்களின் நிலையில் விட்டுவிடு, என்னுடன் உன் வாழ்க்கையை தொடங்கு என்றார். நான் அப்படித்தான் செய்தேன். நன்றி.